நான் ஐடி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பரா பிளேஸ் ஆக முடியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் சதீஷ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடியில் இருந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணி இப்போ சூப்பர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக பிளேஸ் ஆகியிருக்காரு. இப்போ அவர் பேசுவார், அதை மட்டும் கேட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சதீஷ். நான் 2015 பாஸ் அவுட் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2015க்கு அப்புறம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன். சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தேன், சாரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அது சார் வந்து நல்லா அங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் அதில் நல்லா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ்ட் ஆயிருக்கேன். இதுக்கு எல்லாம் வெங்கட் சார் தான் எங்களுக்கு நல்லா ட்ரெயின் அப் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனியில் நான் செலக்ட் ஆயிருக்கேன். அது வந்து சார் தான், வெங்கட் சார் தான் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களால தான் என்னால் இவ்வளோ தூரம் இப்போ வர முடிஞ்சது. காஷ் இன்ஃபோட்டுக்கு நீங்கள் படிக்க வந்தால் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 6 நாளும் நீங்கள் இந்த கம்பெனி ஓனர் கிட்ட படிக்க போறீங்க. அவர் தான் உங்களுக்கு டீச் பண்ண போறாரு. இவரை பற்றி சொல்லணும்னா HCL ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணவர் 10 இயர்ஸா மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கின ஒரே தமிழனும் இவர் தான். அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காரு. 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கு. இவர் மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜிக்கும் அந்தந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இப்போ அவர் பேசினது எல்லாத்தையும் கவனிச்சிருப்பீங்க. சதீஷை பத்தி சொல்லணும் அப்படின்னா நேம் வந்து சதீஷ். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரையிலேருந்து வராரு. 2015ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட எம்டெக்கை முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா பிளேஸ் ஆகியிருக்காரு. அவர் என்ன மாதிரியெல்லாம் அவரு இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பரா பிளேஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணாரு, என்ன மாதிரி எல்லாம் படிச்சாரு, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற எல்லா விவரமும் சொல்லியிருப்பாரு. ஸோ இவரை மாதிரியான ஒரு டெடிகேட்டிவான பர்சனை நாங்கள் பார்க்கவே இல்லை. எங்கள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சூப்பர் டெடிகேட்டிவ் பர்சன் அப்படின்றத சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ நாங்கள் கொடுத்துருக்க 3 ப்ராஜெக்ட் இல்லாமல் அதுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி முடிச்சு அந்த ப்ராஜெக்ட்ஸில் டிப்ளாய் பண்ணி ஒர்க் பண்ணதுனாலேயே எனக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அது எல்லாமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக பிளேஸ் ஆகியிருக்காரு. ஸோ நீங்களும் காஷ் இன்ஃபோடெக்கில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் காஷ் இன்ஃபோடெக்னு சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் பேஜில் kashinfotech.com அப்படின்ற நம்ம வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் போகணும். அந்த பேஜ்குள்ளே நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் டியூரேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் கோர்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஈஸியாக நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே இதில் இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ் இருக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ்குள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓரியன்டாக இன்டர்ன்ஷிப் இருக்குது, வேறு என்னென்ன MBA இன்டர்ன்ஷிப், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் எவ்வளோ டியூரேஷன், அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஈஸியாக இன்டர்ன்ஷிப்பும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அவங்க என்னென்ன டொமைனில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க என்ன டெவலப்பராக என்ன இன்ஜினியராக பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் கீழே நம்ம கொடுத்துருப்போம். அவங்க என்ன இயர் பாஸ்ட் அவுட், அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் பாருங்கள், ஓகேவா? என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க.